ரேனாடு போங்கே என்ற ஒரு தேவனுடைய பக்தன் ஆப்பிரிக்காவிலே பிரசங்கம் பண்ணின ஒரு விசிடியை பார்க்க நேர்ந்தது. கண்ணு கெட்டின தூரமெல்லாம் ஜனத்திரள், ஏராளமான கூட்டம். எள்ளு போட இடம் இல்லை என்று சொன்னது போல கணக்கில் சொல்லுகிறார்கள் 30 லட்சம் பேருக்கு மேலாக வசனத்தை கேட்க வந்திருந்தார்கள். முடிவில் அந்த பக்தன் ஜெபிக்கும் போது விதமாய் சொன்னார், இவ்வளவு திரளான ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்க என்னால் முடியாது. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய அருகில வந்து தொட வேண்டும். ஜனங்களை பார்த்து சொன்னார், எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவர். ஒரு சத்தமிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் என்று சொன்னார். அப்பொழுது பார்த்தால் அவ்வளவு நேரம் எழும்பி நின்று கொண்டிருந்தவர்கள் ஆண்டவர் அவ்வளவு பேரை ஒரே நேரத்தில் தொட்டபடியினாலே நெல் பயிரிலே காற்று வீசும்போது அந்த நெல் பயிர் அப்படியே சரிவதை போல அந்த 30 லட்சம் பேரும் தேவனுடைய தொடுதலினாலே சரிந்து விழுந்தார்கள். ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினது. அற்புதங்களை பெற்றவர்கள் ஏராளமான பேர். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொடுகிறது மட்டுமல்ல, திரளான ஜனங்களை உங்கள் மூலமாய் தொடும்படி உங்கள் மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை தர விரும்புகிறார். எலியாவின் தேவனுடைய அக்கினியை உங்கள் மேல் இறங்க பண்ணுகிறார். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. உங்களுடைய ஒளி வந்தது, உங்களுடைய மகிமை வந்தது, தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வந்தது. உங்கள் மூலம் ஜனத்தை தொடும்படி ஆண்டவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.